மட்டன் கறி தோசை சாப்பிட்ருப்பீங்க. மஷ்ரூம் கறி தோசை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய தக்காளி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. 200 கிராம் மஷ்ரூமை நல்லா கிளீன் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமே தண்ணி விட, கொஞ்சமா தண்ணி விட்டா போதும். மூடி வச்சு சிம்ல 10 நிமிஷம் இருக்கட்டும். இடையில கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்துடும். லாஸ்டா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா மட்டனே மிஞ்சிரும் இந்த மஷ்ரூம். எப்பவும் ஃபாலோ பண்ற இட்லி பிளஸ் தோசை ஈக்குவல் டு சட்னி ஃபார்முலா விட்டுட்டு அதே மாவு வச்சு இந்த மாதிரி புது புது வித்தைகள்லாம் காமிச்சிங்கன்னா நம்ம கைவண்ணத்தையே காமிச்ச மாதிரி இருக்கும், வீட்டில் உள்ளவங்களும் சந்தோஷமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த கறி தோசைக்கு மேல முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி ரைஸ் கூட இந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பீச்சை மட்டுமே கேட்க கூடாது, ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லணும், லைக்கையும் தட்டணும்.